ஹாய் காய்ஸ். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னா சபரிமலை போகிறோம். நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் போகிறனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி. நம்ம அங்கே போய் இறங்கணுன்னு சூரிய பகவான் நம்மளை வரவேற்றாப்புல. நம்ம போன இடம் வந்து நிலக்கல்ல தான் ஃபஸ்ட்டு போனோம். அங்கே போய் மலையில் ஏறுறதுக்கு நம்ம வண்டிக்கு அலௌடு இல்லைன்ட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி அங்கே போயிட்டு இறங்கணும். அங்கே போய் இறங்கணுன்னு மலையில் இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தோன்னே செம்மையாக இருந்துச்சு. இயற்கையெல்லாம் ரசிக்கிறப்ப இந்த மாதிரிலாம் இயற்கை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக. நம்ம பஸ்ஸில் வந்து இறங்கின இடம் வந்து பம்பா நதி. பம்பா நதியில் குளிச்சுட்டு தான் எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க. நம்ம பக்தர்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. செம்மையா இருக்கு அப்படியே நதியை பார்க்கல. நம்மளும் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. பம்பா நதியில் குளிச்சுட்டு நம்ம பம்பாவில் இருக்கிற கோயிலெலாம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் நம்ம கோயிலுக்கு ஏறதுக்கு அலோடே கொடுப்பாங்க. அங்கே ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த காமிச்சா தான் நம்ம மலையில் ஏறதுக்கு அலோடு கொடுப்பாங்க. வாங்க கைஸ், நம்ம சபரிமலை ஏறலாம். கைஸ், நம்மகிட்ட குருநாதர் என்ன சொல்லிட்டாப்புலன்னா, ஐயப்பன் பார்க்கறதுக்கு இந்த டைம்ல கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி கூட்டம் இருந்தாப்புல. இங்கே வந்து பார்த்தோன்னா சரியான கூட்டம். அதுக்கப்புறம் குருநாதரை கேட்க, ஐயப்பனை பார்க்கறதுக்கு எந்த டைமே கூட்டமாக தான்ப்பா இருக்கும் அப்படின்ட்டு பேச்சு மாத்திட்டாரு. நம்ம சபரிமலை வந்து 5 கிலோமீட்டர் தான் கைஸ். ஆனால் 10 கிலோமீட்டர் காட்டும் கைஸ் ஏறும்போது. ஏன்னா மலை வந்து நெட்டுக்காக இருக்கும் கைஸ். நெட்டுக்காக இருக்கிறனால நம்ம ஏறுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நம்ம ஐயப்பனை பார்த்தே ஆகணுன்ட்டு ஏறி முடிச்சாச்சு கைஸ். ஏறுற வழியில் 2 கிலோமீட்டர் எல்லாருக்கும் வேர்த்து ஊத்திருச்சு. அதில் ஜூஸ் குடிச்சிட்டு போகணுன்ட்டு எல்லாரும் சொன்னாங்களா, சரி ஜூஸ் குடிப்பாங்கன்ட்டு ஜூஸ் கடைக்கு போனோம். ஆளுக்கு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணாங்க. நம்ம ப்ரோ இருந்துக்கிட்டு ஜூஸ்டா எப்படா வரும் அப்படின்ட்டு காத்துட்டு இருந்தாப்புல. ஃபோட்டோக்கு போஸ்ட் கொண்டு இருடா, எனக்கு ஜூஸே வரலடா, ஃபோட்டோ வாடா அப்படின்ட்டு இருந்தாரு. அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாச்சு கைஸ். ஜூஸ் குடிச்சிட்டு அப்படிங்கிட்டு நடந்து வந்து பார்த்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மரத்தில் அப்படியே டயர்டாகி தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா 1.5 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. சரிடா இன்னும் அவ்வளோதான் வந்துருச்சா அப்படின்ட்டு விறுவிறுன்னு நடந்தோம். நடந்து வந்து நம்ம வாசலுக்கு வந்தாச்சு. வாசலுக்கு வந்துட்டு உள்ளே போய் போனோமா, நம்ம மாலை போட்டிருந்தா தான் அந்த 18ஆம் படிலாம் ஏற விடுவாங்களா. மாலை போட்டிருந்தவங்க மட்டும் அந்த 18ஆம் படியில் ஏறி போயிட்டாங்க. நம்ம இங்கிட்டு வரிசையில் நின்றுட்டு வந்தோம். வரிசையில் நிற்கிற செம கூட்டமாயிடுச்சு. ஏன்னா அந்த டைமில் கரெக்டாக நாங்கள் வரிசையில் நிற்கும்போது பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, பூட்டி போட்டாங்க. அப்புறம் திறந்து விட்டு உள்ளே போய் பார்த்தோம். அங்கே போயிட்டு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கைஸ். அதனால் நம்ம சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால் நம்ம பேக்ரவுண்ட் பின்னாடி இருக்கிற ஃபோட்டோ மட்டும் நம்ம போடுறோம் கைஸ். நம்ம கொடிக்கம்பத்துக்கிட்ட போய் நானும் அப்பாவும் ஃபோட்டோ எடுத்துட்டு மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சு கைஸ். கீழே இறங்கும்போது 1 மணி நேரத்தில் இறங்கியாச்சு கைஸ். ஏறுறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. இதே மாதிரி தான் கைஸ் நம்ம லைஃப்லையும் நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு மலையில் ஏறுற மாதிரி டைம் ஆகலாம். பட் நம்ம எப்படினாலும் கன்ஃபார்ம் அச்சீவ் பண்ணியே தருவோம். நம்ம விடாமுயற்சி இருந்தால் கன்ஃபார்ம் அச்சீவ் பண்ணுவோம். இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க. அட்வைஸ்லாம் கிடையாது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.